20 முக்கியமான கொறடா ட்ரிக்ஸ் இருக்குங்க. நம்மளோட டிசைன்ஸ ஸ்பீடா முடிக்கிறதுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம டிசைன் செய்யும்பொழுது, டிசைன் ஏரியா விட்டு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வெளியில இருக்கும். அத நெக்ஸ்ட் பேஜ்க்கு கொண்டு போகணும். அல்லது நெக்ஸ்ட் பேஜ்ல யுட்டிலைஸ் செய்யணும். நெக்ஸ்ட் பேஜ்ல போனா அது டிஸ்ப்ளேல வரல அப்டின்னா, அதில டிஸ்ப்ளேல கொண்டு வரதுக்குங்க, விண்டோஸ்ல, டாக்கர்ஸ்ல, ஆப்ஜெக்ட்ஸ்ல, செட்டிங்ஸ்ல கீப் டெஸ்க்டாப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் லேயர் அப்டிங்கிறத டிசேபிள் செஞ்சிடணுங்க. டிசேபிள் செஞ்சுட்டோம்னா, இந்த பேஜ்ல இருக்கிறது இந்த பேஜ்ல தெரிய ஆரம்பிச்சுரும். ஃபுல் ஸ்க்ரீன் பிரிவ்யூ ஷார்ட்கட் F9ங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு பேஜ் டவுன் குடுக்கணும். ப்ரீவியஸ் பேஜுக்கு பேஜ் அப் குடுக்கணும். எண்ட் ஆஃப் த பேஜுக்கு எண்ட் குடுக்கணும். ஸ்டார்ட்டிங் ஆஃப் த பேஜுக்கு ஹோம் குடுக்கணுங்க. இந்த மாரி லைன்ஸ் இந்த பில்லுலயும் வரணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இது மேல ஒரு லைன்ஸ் ட்ரா செஞ்சுக்கலாங்க. அத பிளஸ் குடுத்து டூப்ளிகேட் அடிச்சுட்டுங்க. இத செலக்ட் செஞ்சு B குடுத்து கீழ கொண்டு வந்துரலாம். அதாவது பாட்டம் ஆஃப் த பாக்ஸ்ன்னு குடுத்து இங்க வந்துரலாம். 3 இத செலக்ட் செஞ்சு ரெட் கலர் குடுத்துக்கலாங்க. 4த் இத செலக்ட் செஞ்சு ரெட் கலர் குடுத்துக்கலாங்க. அண்ட் தென் 2 லைனும் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இந்த எஃபெக்ட்ஸ்ல பிளெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அத செலக்ட் செஞ்சுங்க. ப்ரீசெட்ல ஸ்டெப் 8 அல்லது ஸ்டெப் 10 2மே ஒரே இதுதாங்க. நம்ம ஸ்டெப் 10 குடுத்தோம்னா நடுவுல 10 ஸ்டெப்ஸ் வந்துருச்சுங்க. எனக்கு இன்னும் ஜாஸ்தியா வேணும். இந்த இடத்துக்கு எடிட்லிங்க 15 குடுத்தோம்னா, நம்ம தேவையான லைன்ஸ் வந்துருங்க. 50, 20 உங்களுக்கு எது தேவையோ அத குடுத்துக்கலாங்க. இந்த டிசைன மெஷர்மென்ட்டோட ப்ரூஃப் அனுப்புறதுக்குங்க, பேரலல் டைமென்ஷன்ங்கிற டூல் செலக்ட் செஞ்சுங்க. லெஃப்ட் கிளிக் செஞ்சுங்க. அப்படியே ஷிஃப்ட் கீ பிடிச்சு அந்த மவுஸ டிராக் செஞ்சுங்க. விடாம அப்படியே டிராக் செஞ்சு கொண்டு வந்து, எந்த ஏரியா வரைக்கும் வேணுமோ, அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த மவுஸ் பட்டன ரிலீஸ் செஞ்சுட்டுங்க. திரும்ப வந்து அப்படியே அந்த மவுஸ வந்து டிராக் செஞ்சு வெளிய கொண்டு வந்துங்க. ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சோம்னா, அந்த ஏரியா கவரேஜுக்கு உண்டான மெஷர்மென்ட்டு வந்துருங்க. இப்ப இந்த சைடுக்குங்க, பேரலல் டைமென்ஷன்ங்கிற அந்த டூல செலக்ட் செஞ்சுங்க. லெஃப்ட் கிளிக் செஞ்சுங்க. அப்படியே டிராக் செஞ்சு எந்த ஏரியா வரைக்கும் வேணுமோ, அது வரைக்கும் மவுஸ் கொண்டு வந்துட்டு விட்டுட்டு, ரிலீஸ் செஞ்சுட்டுங்க. லைட்டா மூவ் பண்ணோம்னா, அவுட் சைட் ஆஃப் த டிராயிங்ல ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சோம்னாங்க, அந்த மெஷர்மென்ட் வந்துருங்க. கஸ்டமருக்கு மெஷர்மென்ட்டோட ப்ரூஃப் அனுப்பும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ப டிசைனுக்கு தேவையான எல்லா கலர்ஸையும் டிஸ்ப்ளேல கொண்டு வரதுக்குங்க, கலர் பேலட்ல இந்த ஏரோல லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க, ரோஸ்ல 3 ரோஸ் செலக்ட் செஞ்சுட்டோம்னா, இந்த மாரி எல்லா கலர்ஸும் டிஸ்ப்ளேல வந்துரும். நம்ப கலர் செலக்ட் செய்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு இமேஜ் மேல ஓவர் ட்ரா செய்றதுக்குங்க, அந்த இமேஜ இந்த மாரி டிரான்ஸ்பரன்ட்டா செஞ்சுட்டு, லாக் செஞ்சுட்டோம்னா, ஓவர் ட்ரா செய்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த இமேஜ செலக்ட் செஞ்சுங்க. டிரான்ஸ்பரன்ட் டூல் செலக்ட் செஞ்சுங்க. யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அத செலக்ட் செஞ்சுட்டுங்க. இல்ல 85% அந்த ரேஞ்சுக்கு குடுத்துட்டோம்னா, இந்த அளவுக்கு வந்துருங்க. செகண்டு இந்த இமேஜ் மேல ரைட் கிளிக் செஞ்சுங்க. லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்துட்டோம்னா, அந்த பூட்டு மாரி ஒரு சிம்பல் வருங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த சேஞ்சஸுமே செய்ய முடியாதுங்க. நவுத்த முடியாது. கலர் சேஞ்சஸ் எதுவுமே செய்ய முடியாதுங்க. இந்த இமேஜ லாக்லேருந்து ரிலீஸ் செய்றதுக்குங்க, திரும்ப அது மேல ரைட் கிளிக் செஞ்சுங்க. அன்லாக் குடுத்துட்டீங்கன்னா, நார்மலுக்கு வந்துரும். இந்த இமேஜ வந்து டிரான்ஸ்பரன்சி குடுத்து லாக் குடுத்துட்டுங்க, நம்ம ஓவர் ட்ரா செய்யும்பொழுது, நம்ம ட்ரா செய்யக்கூடிய இமேஜஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வருங்க. கஸ்டமருக்கு ப்ரூஃப் அனுப்பும் பொழுதுங்க, ஜேபிஜியா அனுப்பும் பொழுது இந்த மாரி ஒயிட் ஷேட் வருங்க. பிஎன்ஜி அனுப்பும்பொழுது அது டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இமேஜ வந்து செலக்ட் செஞ்சுட்டுங்க, எக்ஸ்போர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஈங்க குடுத்துட்டு என்டர் குடுத்துட்டுங்க, இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன எனேபிள் செஞ்சுக்கணுங்க. இது டிசேபிள் இருந்ததுன்னா, இந்த மாரி ஒயிட்டா தான் வருங்க. அத எனேபிள் செஞ்சுக்கணும். அண்ட் தென் ஓகே குடுத்துட்டோம்னா, இந்த மாரி அவுட் சைட்ல ஒயிட் வராதுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செய்றதுக்குங்க 2 மெத்தட் இருக்குது. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக இந்த ஆப்ஜெக்ட் தெரியிற மாரி உங்களுக்கு செஞ்சிருக்கேன். இப்ப நான் இது உள்ளுக்குள்ள கொண்டு போறேன். பாருங்க பின்னாடி இருக்கு. நமக்கு தெரியல. இப்ப அத செலக்ட் செய்றதுக்குங்க, ஃபர்ஸ்ட்டு மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுக்கணும். அண்ட் தென் ஆல்ட் கீ பிடிச்சுட்டு இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிருங்க. ஷிஃப்ட் பேஜ் அப் குடுத்தோம்னா மேல வந்துரும். அண்ட் தென் இன்னொரு மெத்தடுங்க, வியூல வயர் ஃப்ரேம் குடுத்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டும் வியூவபிளா வந்துரும். நமக்கு எது வந்து முன்னாடி கொண்டு வரணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுட்டுங்க, ஷிஃப்ட் பேஜ் அப் குடுத்துட்டு, திரும்ப வியூல போயிட்டு என்ஹான்ஸ் குடுத்துட்டோம்னா, நார்மல் வியூக்கு வந்துருங்க. இது ஜேபிஜி ஃபார்மேட் உள்ள ஒரு ஃபைலுங்க. கஸ்டமரே டிசைன் செஞ்சு அனுப்பிச்சுட்டாங்க. இத வந்து பாலிமாஸ்டர் எடுத்து பிரிண்டிங் அடிக்கணும். இந்த ஏரியா மட்டும் டார்க்கா இருக்கு. அதனால பாலிமாஸ்டர் பிரிண்டிங் எடுக்கும்பொழுது இந்த இடம் ரொம்ப பிரிண்டிங் டோன் ஜாஸ்தியா இருக்கும். எல்லாம் ஈக்குவல் டோன் வரதுக்குங்க. அது மேல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் ஒயிட் கலர் ஃபில் குடுத்துட்டு, அவுட்லைன் நன் குடுத்துட்டுங்க. டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி செலக்ட் செஞ்சோம்னா, அந்த டெப்த்னஸ் வந்து கம்மியாயிருங்க. இந்த மாரி செய்யும்பொழுது, டிசைன்ல இருக்க எல்லா டோனும் ஒரே மாரி இருக்கும். பிரிண்டிங் ஈக்குவலா வருங்க. நம்மளோட டிசைன்லேங்க நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். ஆனா, அதில வந்து கலர் எதுவும் ஃபில் ஆயிருக்காது. நன்ல தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து கிளிக் செய்யும்பொழுது நடுவுலயே செலக்ட் ஆகுற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதனாலனாங்க, மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான் வந்து எனேபிள்ல இருக்கும். ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஃபில்டுன்னு அர்த்தம். அதாவது எந்த ஆப்ஜெக்ட் கலர் இல்லைனாலும் சரி, அது ஃபில்டுங்கிற
மீனிங்கில செலக்ட் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஐகான் இருக்குங்க. அது சில டைம்ல ரொம்ப யூஸா இருக்கும். சில டைம்ல நம்ம அதுக்கு தேவையில்லாம இருக்கும். அது இப்ப நமக்கு தேவையில்ல அப்படின்னா, அத டீசெலக்ட் செஞ்சுட்டுங்க, நம்ம வந்து நடுவுல வந்து கிளிக் செய்யும்பொழுது இந்த மாரி ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் ஆகுங்க. இது எனேபிள்ல இருக்கும்பொழுது நடுவுல இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலா நம்ம இந்த எட்ஜ்ல போய் செலக்ட் செய்யணும். அந்த மாரி ஒரு ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த எட்ஜ தொலைவி பிடிச்சு போய் கிளிக் செய்யணுங்க. அதுக்கு பதிலா இத டிசேபிள் செஞ்சுட்டோம்னா, நம்ம எப்படி வேணா எங்க கிளிக் செஞ்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் பர்ட்டிகுலரா செலக்ட் ஆகுங்க. இந்த ட்ரீட் ஆஸ் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் அதாவது சம் வெர்ஷன்ஸ்ல இந்த இடத்துக்கு இருக்காதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஜே குடுத்துங்க. கஸ்டமைஸ்ல, கமாண்ட்ஸ்ல இந்த சர்ச்ன்னு இருக்குங்க. இந்த இடத்துக்கு ட்ரெட் ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுங்க. இத கிளிக் செஞ்சு இப்படி டிராக் செஞ்சு இங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னா, இந்த ஐகான் இங்க வந்துருங்க. நம்ம செஞ்ச டிசைனிங்க லேசர் பிரிண்ட் அவுட்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குங்க. அவுட்லைன் மார்க் வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் அவுட்லைன் மார்க் வச்சுட்டுங்க. அதே டிசைன காப்பி செஞ்சு செகண்ட் பேஜ்ல பேஸ்ட் செஞ்சுங்க. அவுட்லைனோட மார்க் எடுத்துறணும். அண்ட் தென் இந்த அவுட்லைன் மார்க்க வச்சு நம்ம ஃபினிஷ் செஞ்சோம்னா, செகண்ட் பேஜ்ல அவுட்லைன் மார்க் நவுந்திருந்தா கூட, அது வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷிங் மாரியே தெரியும். ட்ரை செஞ்சு பாருங்க. உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த மாரி டிசைனுக்கு உண்டான மார்க்ஸ ஒரு ஃபைல்ல கிரியேட் செஞ்சு வச்சுட்டுங்க. உங்களோட டிசைன் ஃபினிஷ் செஞ்சதுக்கப்புறம் இந்த மார்க்க பிளேஸ் செஞ்சுங்க. உங்க ப்ராடக்ட்ட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு டெலிவரி செய்யும் பொழுது, அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைன் அண்ட் லுக்கா இருக்குங்க. சிஎம்ஒய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் கிரியேட் செய்யறதுக்குங்க, இந்த மாரி ஒரு லைன் ட்ரா செஞ்சுட்டு, அத செலக்ட் செஞ்சுங்க. இந்த லாஸ்ட் ஒரு பிளாக் இருக்குங்க. அந்த பிளாக்ல 4 கலருமே வந்து 100% இருக்கும். அதுல ஒரு ரைட் கிளிக் செஞ்சுட்டோம்னா, 4 கலரும் இதுக்கு அப்ளை ஆயிக்குங்க. அண்ட் தென் சிஎம்ஒய்க்குன்னு டைப் செஞ்சுட்டுங்க. சிய செலக்ட் செஞ்சு சியான் 100% குடுத்துக்கலாம். மெஜந்தா செலக்ட் செஞ்சுட்டு 100% மெஜந்தா குடுத்துக்கலாம். அது மாரி எல்லோ, பிளாக் ஒவ்வொன்னுக்கும் செலக்ட் செஞ்சு அந்தந்த கலர் குடுத்துட்டோம்னாங்க, நம்ம பிரிண்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரதுக்குங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. நம்ப அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கோல்ட்ரா ஃபைலுக்கு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் செஞ்சு டெஸ்க்டாப்ல ப்ளே செஞ்சுட்டோம்னா, அந்த ஃபைல என்டர் அடிச்சா போதுங்க. இந்த ஃபைலோட லிங்க் ஆயிட்டு, இந்த ஒரிஜினல் ஃபைல் ஓப்பன் ஆயிருங்க. இதனால நமக்கு நெறைய டைம் மிச்சமாகும். இந்த ஷார்ட்கட் கிரியேட் செய்றது எப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஷார்ட்கட் கிரியேட் செய்ய வேண்டிய அந்த பர்ட்டிகுலர் ஃபைல ஓப்பன் செஞ்சுட்டுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்ஸுங்க குடுத்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் ஃபைல செலக்ட் செஞ்சுங்க. ரைட் கிளிக் செஞ்சு, கிரியேட் ஷார்ட்கட்ன்னு ஒரு கிளிக் செஞ்சோம்னா, கீழ இம்மீடியட்டா ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆயிருங்க. இதனோட ஃபைல் சைஸ், இதனோட ஃபைல் சைஸும் பாருங்க டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஃபைல வந்து நம்ப டெஸ்க்டாப்ல வந்து பேஸ்ட் செஞ்சோம்னா, கம்ப்யூட்டர் ஸ்பீடு வந்து குறையறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குங்க. பட் இத வந்து பேஸ்ட் செஞ்சோம்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த ஷார்ட்கட் ஃபைல காப்பி செஞ்சுங்க. டெஸ்க்டாப்ல பேஸ்ட் செய்றேங்க. இப்ப இந்த கோல்டரன் ஃபைல க்ளோஸ் செஞ்சிரலாம். அண்ட் தென் இப்போ அந்த ஷார்ட்கட் ஃபைல்ல ஒரு என்டர் அடிக்கிறேங்க. அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த மாரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வேணும்னு கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க. நம்ம இது மாரி வரைஞ்சுட்டோம். இது சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா பரவாயில்லன்னு சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் சின்னது செஞ்சுக்கிறோங்க. பழைய சைஸ் வேணும்னு கேட்கறாங்க. திரும்ப வந்து கண்ட்ரோல் இசட் குடுத்தோம்னா பழைய சைஸ் வந்துருங்க. இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் செஞ்சு காப்பி செஞ்சுக்கலாங்க. சின்ன சைஸுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் குடுங்கன்னு கேட்கறாங்க. நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட் குடுத்தோம்னாங்க, அந்த சின்ன சைஸ் வந்துரும். ஒரு பேஜ் ஆட் அப் குடுத்துங்க. அதுல அந்த பெரிய சைஸ காப்பி செஞ்சத பேஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இப்ப கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றப்போ, அவங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குங்கிறத நம்ம காமிச்சு நம்ம டிசைன்ஸ வந்து நம்ம அப்ளை செஞ்சுக்கலாங்க. கண்ட்ரோல் இசட் அண்டோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட் ரீடோ. இது 2யும் பிராக்டிஸ் செஞ்சுங்க. உங்களோட டிசைன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நமக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்ட், பில் புக், ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் இந்த மாரி ரிப்பீட்டடா வருங்க. அதுக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம லேஅவுட் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாங்க, ஒரே ஒரு டைம் லேஅவுட் போட்டுங்க, அத சிடிஆர்டிங்கிற ஃபார்மேட்ல சேவ் செஞ்சுட்டோம்னா, திரும்ப அத ஓப்பன் செய்யும்போதுங்க, அந்த ஃபார்மேட்ல மட்டும் ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து அந்த கன்டென்ட்ட மட்டும் ரீப்ளேஸ் செஞ்சு, டிசைன்ஸ இம்மீடியட்டா ஃபினிஷ் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த விசிட்டிங் கார்டு கன்டென்ட்க்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாரி டைப் செஞ்சுங்க. அவுட்லைன் வந்து கரெக்ட்டா அந்த விசிட்டிங் கார்டு சைஸ் போட்டுட்டுங்க. சேவ் குடுக்கும் பொழுது, சிடிஆர்டி அப்படிங்கிற ஃபார்மேட் செலக்ட் செஞ்சுக்கணுங்க. சிடிஆர் இருந்தா நம்ம நார்மலா சேவ் பண்ணுவோம். சிடிஆர்டின்னு இருக்கும். இத செலக்ட் செஞ்சுக்கணுங்க. அண்ட் தென் ஃபைல் நேம் வந்து விசி லேஅவுட் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகே குடுத்துர்றேங்க. சில டீட்டெயில்ஸ் கேட்கும். தேவையான டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு சேவ் குடுத்துக்கங்க. இப்ப இந்த ஃபைல க்ளோஸ் செஞ்சுர்றேங்க. நீங்க இந்த ஃபைல திரும்ப ஓப்பன் பண்றதுக்கு கோல்டாக்குள்ள வந்து தான் ஓப்பன் பண்ணணும். விசி லேஅவுட் சிடிஆர்டிங்கிற செலக்ட் செஞ்சுங்க. ஓப்பன் குடுக்குறேன். இப்ப நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட்ன்னு குடுக்குறேன். ஓப்பன் குடுக்குறேங்க. பாருங்க அன்டைட்டில் ஓப்பன் ஆயிரும். இத வந்து நம்ம சேவ் செய்றேங்க. தம்பு அப்படின்னு வந்து விசிட்டிங்கான்னு குடுக்குறேங்க. பாருங்க புது ஒரு ஃபைல் வந்து தம்புங்கிற விசிட்டிங் கார்ட் பேர்ல சேவ் ஆயிடுச்சு. இந்த கன்டென்ட் மட்டும் நீங்க சேவ் செஞ்சு இம்மீடியட்டா வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்க டிசைன்ஸ் காமிச்சிடலாங்க.
நம்ம செய்யக்கூடிய டிசைனுக்கான பேஜ் சைஸுங்க. ஃபைல் மெனுல நியூ அல்லது ஷார்ட்கட் என் குடுத்தோம்னா, கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட்ங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல ஜெனரலா பார்த்தீங்கன்னா, A4 தான் இருக்கும். பட் நமக்கு வந்து லேசர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உண்டான சைஸ் 13/19 சைஸ் வேணுங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னாங்க, இந்த டைமென்ஷன்ங்கிறதுக்கு கீழ விட்த்துக்கு நேரா பாருங்க மில்லிமீட்டர்ன்னு இருக்கும். இத கிளிக் செஞ்சுங்க இன்ச்சஸ்ன்னு மாத்திக்கணும். இந்த இடத்துக்கு 13 குடுத்துட்டுங்க. இந்த இடத்துக்கு 19 குடுத்துக்கலாம். 13/19 குடுத்துட்டு டேப் அடிச்சோம்னா, ஓரியன்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா போர்ட்ரெய்ட் அல்லது டால்ன்னு சொல்லுவோம். அதில மாறிக்குங்க. கஸ்டம்ஸ்க்கு நேரா பாருங்க இந்த இடத்துக்கு 3 டாட் இருக்கும். இத கிளிக் செஞ்சோம்னா, சேவ் ப்ரீசெட்ன்னு இருக்கும். இத ஒரு கிளிக் செஞ்சுங்க. இந்த நியூ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு பிளாக் செஞ்சிருக்கும். அத அப்படியே 13/19 அப்படின்னு குடுத்து ஓகே அண்ட் தென் ஓகே. 2 ஓகே குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா 13/19ல ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருங்க. இன்னும் புதுசா வரக்கூடிய ஃபைலுக்கு எல்லாமே கண்ட்ரோல் என் குடுக்கும்பொழுது அந்த 13/19 தான் டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னா இந்த ப்ரீசெட்ஸ்ல போயிட்டுங்க டிஃபால்ட் CMYKன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா A4 வந்துரும். ஓகே குடுத்துட்டு மறுபடியும் நியூ குடுத்தீங்கன்னா A4 தான் வரும். ஸோ இத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. லேசர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் என் குடுத்துட்டுங்க. இந்த ப்ரீசெட்ஸ்ல போய் கிளிக் செஞ்சீங்கன்னா, அந்த 13/19 சேவ் ஆயிருக்கும். இத கிளிக் செஞ்சுட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் லேஅவுட்ல மட்டும் ஃபைல் ஓப்பன் ஆயிருங்க. இந்த டெக்ஸ்ட்டோட கலர இதே மாரி ஒரே கிளிக்ல மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுக்கணும். அண்ட் தென் F10 குடுத்துங்க. இந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாரி இருக்கும். அதுக்கு பேர் நோட்ஸுங்க. லெஃப்ட் பட்டன் பிடிச்சு செலக்ட் செஞ்சுக்கணுங்க. அதே பேரால வேற டெக்ஸ்ட்ட செலக்ட் செய்றதுக்கு ஷிஃப்ட் கீ பிடிச்சு அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் செஞ்சுக்கணும். வேணுங்கிற கலர்ல கிளிக் செஞ்சுக்கலாங்க. கலர் சேஞ்சஸ் ஆயிரும். அண்ட் தென் பர்ட்டிகுலரா ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட்டடா வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்குங்க எனி குட் திங்ங்கிறதும், எக்ஸ்பெக்டிங்கும் வந்து ஷிஃப்ட் கீ பிடிச்சு செலக்ட் செஞ்சுக்கலாங்க. போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அது மட்டும் ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னா இந்த மாரி மாத்திக்கலாங்க. விண்டோஸ்லங்க ஷட் டவுனுக்கு பதிலா ஸ்லீப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இத குடுத்துட்டோம்னா, நீங்க வொர்க்கிங் ஃபைல் எல்லாமே வந்து இதே பொசிஷன்ல இப்படியே வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிருங்க. திரும்ப ஆன் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து மவுஸ் கீபோர்ட் ஏதாவது நவுத்துனீங்கன்னா கூட போதும். அது அப்படியே சிஸ்டம் ஆன் ஆயிரும். அதர்வைஸ் நீங்க அடுத்த நாள் தான் வந்து ஆன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பவர் பிளக்லாம் ஆஃப் பண்ணிரலாம். எல்லாத்தையும் ஆஃப் செஞ்சுட்டுங்க. திருப்பவும் பவர் ஆன் செஞ்சுட்டு CPU ஆன் பண்ணும்பொழுது, என்ன பொசிஷன்ல விட்டுட்டு போனீங்களோ, அதே பொசிஷன்ல அப்படியே ஃபைல் இருக்கும். நீங்க அந்த வொர்க்க வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாங்க. நம்ம டிசைன்ஸ் செய்யும் பொழுதுங்க, அந்த பிரிண்டிங் மீடியாவுக்கும், அதனோட பைண்டிங் அல்லது அதனோட பிரிண்டிங் தகுந்த மாரிங்க, உள்ளுக்குள்ள டிசைன் ஏரியா கொஞ்சம் கம்மியா வேணும். மினிமம் வந்து 4 to 5 அந்த மாரி இருக்கும். அல்லது உங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட்டோ அத வந்து அந்த டிசைன் ஏரியால கொண்டு வந்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு 4 இந்த இடத்துக்கு 4 இங்க 4 இங்க 4 கேப் வேணும். அதுக்கு இந்த அவுட்லைன செலக்ட் செஞ்சுட்டுங்க, ஒரு பிளஸ் குடுத்துட்டு, இந்த மேல மெஷர்மென்ட்ல பாருங்க, இந்த லாக் எடுத்துறணும். அண்ட் தென் இந்த இடத்துக்கு -8ன்னு குடுத்துர்றேன். திரும்ப இந்த இடத்துக்கு கிளிக் செஞ்சு -8ன்னு குடுத்துர்றேன். குடுத்து என்டர் அடிக்கிறேன். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த பாக்ஸ் வந்துருங்க. ஸோ இந்த ஏரியாக்குள்ள டிசைன் செஞ்சா தான் அந்த கட் பண்ணும்பொழுதுங்க, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபினிஷிங் வருங்க. நம்மளோட டிசைன்லங்க சில ஃபாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். இந்த மாரி இருக்கும்பொழுது பிரிண்டிங்ல இந்த 2 லெட்டர் மெர்ஜ் ஆயிருங்க. ஸோ 2 எஃப் இருக்கிற மாரியே தெரியாது. இத கொஞ்சூண்டு அத நவுத்துறதுக்குங்க, கீபோர்ட்ல F8 குடுத்துட்டுங்க, அந்த லெட்டருக்கு முன்னாடி பிளேஸ் செஞ்சுட்டுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் குடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நகருங்க. அது நம்ம இந்த இடத்துக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டுங்க, கொஞ்சம் நவுத்துனோம்னா, அது பிரிண்டிங் ஃபினிஷிங் பக்காவா இருக்குங்க. அதே மாரி பேராலைங்க சில டைம்ல ஒரு வேர்ட் மட்டும் தனியா இருக்கும். அது மேல கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். பார்க்கறதுக்கும், படிக்கிறதுக்கும் நல்லாருக்கும்னா, அந்த பேராவோட அந்த வார்த்தையும் பிளாக் செஞ்சுட்டுங்க, டெக்ஸ்ட் கர்சர் வச்சு பிளாக் செஞ்சுட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தேன் குடுத்தோம்னா, அந்த வேர்டு, அந்த ஸ்பேஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிட்டுங்க. அது மேல போயிரும். இந்த மாரி ப்ரொஃபஷனலா டிசைன் செய்யும்பொழுது, உங்களோட வொர்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.